1721 ஆண்டு பிரித்தானியாவினுடைய முதலாவது பிரதமர் தெரிவு செய்யப்படுறார். ராபர்ட் வால்போல் பிரித்தானியாவினுடைய முதலாவது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு பிறகு 58 பிரதமர்கள் மாறி 59வது பிரதமராக பிரித்தானியாவில் இப்போது ஆண்டி பர்னம் தெரிவு செய்யப்பட்டிருக்கார். ஆண்டி பர்னம் தெரிவு செய்யப்பட்டப்போ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இதுல இந்த மினிஸ்ட்ரி ஷஃபிள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்தை பெற்றது. ஆண்டி பர்னம் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு எப்படியான மாற்றங்களை இவர் கொண்டு வரப்போகிறார் அப்படின்ற கேள்விகளுக்கு மத்தியில கடந்த 4 ஆண்டுகள்ல 5 பிரதமர்களை பிரித்தானியா சந்தித்திருக்கிறது. போரிஸ் ஜான்சன், லிஸ் ட்ரஸ், ரிஷி சுனாக், கியர் ஸ்டார்மர், ஆண்டி பர்னம் அப்படின்ற 5 பிரதமர்கள் பிரித்தானியாவுக்கு பிரதமராக வந்திருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டி, அதுலேயும் குறிப்பாக பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை உலகளாவிய ரீதியில பெற்றிருக்கு. யூகேனுடைய பாலிடிக்ஸ் ஏன் இவ்வளவு அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக நிலவுகிறது. இன்னும் 2 ஆண்டுகள்ல இன்னும் ஒரு புதிய பிரதமர் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால அந்த 5வது பிரதமர் அப்படின்றது 6வது பிரதமராக இன்னும் 2 ஆண்டுகள்ல மாறலாம் அப்படின்றதும் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆண்டி பர்னமினுடைய அமைச்சரவை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைச்சரவையில மிக முக்கியமான பல அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல பதவிகள் எதிர்பார்க்காத விதமாக இன்னும் பலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மைக்ரன்ஸினுடைய பார்வையின் அடிப்படையில் இந்த மைக்ரேஷன் சம்பந்தமாக அதிகப்படியான விஷயங்கள் பேசப்படுது அப்படின்ற காரணத்தினால இவர்களுக்கு சாதகமான விடயங்கள் வரும் அப்படின்ற ஒரு நீண்டகால எதிர்பார்ப்பு இருந்தது. யூகேனுடைய அரசாங்கமும் அப்படியான செய்திகளை ஊடகங்களையும் தெரிவித்திருந்தது. அதற்கு பிறகு மொத்த யூட்டர்னாக ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக ஆண்டி பர்னமினுடைய இந்த மினிஸ்ட்ரி அறிவிக்கப்பட்டிருக்கு. கிங் ஆஃப் நார்த் என்று அழைக்கப்படுகின்ற மான்செஸ்டரினுடைய மேயராக இருக்கிற ஆண்டி பர்னம் நேற்றைய தினம் பிரித்தானியாவினுடைய பிரதமராக பதவியேற்றிருந்தார். மன்னர் சார்ல்ஸோடு உரையாடியதுக்கு பிறகு பிரித்தானியாவினுடைய 59வது பிரதமராக இவர் பதவியேற்றிருந்தார். இவருடைய பதவியேற்பின் போது மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹோம் செக்ரட்டரி மாற்றப்பட போகிறது. ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற ஷபானா மஹமூதுக்கு நிதியமைச்சர் பதவி வழங்கப்பட போகிறது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டது. இது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரியான அதிரடியான ஒரு அறிவிப்பை ஆண்டி பர்னம் வெளியிட்டிருக்கார். இதுல மிக முக்கியமாக அதிக சந்தோஷமா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத். ஷபானா மஹமூத் ஹோம் செக்ரட்டரியாக தொடர்ந்தும் செயற்படுவார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஹோம் செக்ரட்டரி, ஹோம் ஆஃபீஸ், இமிகிரேஷன் அப்படின்றதான் யூகேல இப்போ பேசப்படுற மிக பிரதானமான ஒரு பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில இப்போது ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் தொடர்வதானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற ILR தொடர்பான, அசைலம் தொடர்பான மாற்றங்களை நடத்துவதற்கான ஒரு காரணியாக அமையலாம் அப்படின்றது பலரால பேசப்பட்டிருந்தாலும் கூட இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூதே இருந்தாலும் கூட இந்த பாலிசி அப்படின்றதுக்கு லேபர் கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகள் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் ஏற்கனவே ஆண்டி பர்னமிடமும் இப்படியான கடிதங்களை கொடுத்திருக்காங்க. இந்த கடிதங்கள் மூலமாக இந்த சட்டத்திட்டங்கள் வரக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக லேபர் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க அப்படின்றது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏற்கனவே மைக் டாப் கட்சி மாறி இருந்தார். கட்சி மாறல் அப்படின்றது அவருடைய கொள்கையிலிருந்து மாறி இருந்தார். அதற்கு மத்தியில மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் கூட அண்மையில ஒரு ஊடகத்திற்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த கொண்டு வரப்பட போகின்ற சட்டங்கள்ல டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வழங்கப்படுமா அப்படின்ற கேள்விக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ்ன்றது எப்படியும் நடக்கும், அதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. ஆனா இதுல பாதிக்கப்பட போகிறவர்களுக்கு ஒரு மாற்று வழிகளை இப்போதைக்கு ஹோம் ஆஃபீஸ் பரிந்துரை செய்ய போகிறது. அது சம்பந்தமான விஷயங்கள்ல இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கு. கன்சல்டேஷனுடைய முடிவுகளின் அடிப்படையில இது மாற்றப்படும். நவம்பர் மாதம் அளவுல இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் மக்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஆண்டி பர்னமினுடைய அமைச்சரவையில மிக முக்கியமாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சரவை பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக கனிஷ்க நாராயணன் அப்படின்றவருக்கு AI துறையிலான அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. கலாசாரத்துறையினுடைய அமைச்சராக தொடர்ந்தும் லீசா நாண்டி பதவி வகிப்பார் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 2 பேருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டி பர்னம் பதவியேற்கும் போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தான் இந்த பதவியை ஏற்றிருந்தார். பிரிட்டன் நீட் அ சர்க்கிட் பிரேக்கர் அப்படின்ற ஒரு தகவலை இவர் வழங்கியிருந்தார். இந்த பிரிட்டன் நீட் அ சர்க்கிட் பிரேக்கர் அப்படின்றது கடந்த காலங்களில் நிறைய பிழைகள் விடுபட்டிருக்கு அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை ஆண்டி பர்னம் ஊடகங்களுக்கு பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மாற்றங்களின் அடிப்படையில இதற்கு முன்னால வரலாற்று தவறுகள் ஏற்பட்டிருக்கு, அதையும் குறிப்பாக பொதுமக்கள் மீது சுமைகள் சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றதை ஆண்டி பர்னம் சொல்லியிருந்தார். அமைச்சரவைகளை பொறுத்தவரையில அமைச்சரவைகள் ஷஃபிள் செய்யப்பட்டிருக்கு. இதுல பலரும் எதிர்பார்த்த மாதிரியான முடிவுகள் வரல. இதுல மிக முக்கியமாக ஏற்கனவே அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு புதிய அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. ஒருவருக்கு துளியும் சம்பந்தமில்லாத அமைச்சு பதவிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல நிதி அமைச்சராக, அதாவது சான்சலராக ஷபானா மஹமூதுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு ஹோம் செக்ரட்டரியாக தொடர்ச்சியாக ஷபானா மஹமூதே இருப்பார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. அப்போ இருந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அப்போ சான்சலராக பதவி ஏற்க போகிறவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி. ஜான் ஹேலி பிரித்தானியாவினுடைய புதிய நிதியமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. யூகேனுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில 2029 ஆண்டுக்குள்ள பல மிக முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கிறது. வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக யூரோப்பியன் யூனியனோட புதிய வியாபார உடன்படிக்கைகள்ல பிரித்தானியா கைச்சாத்திட்டு இருந்தது. இதற்கான முக்கியமான பல தீர்மானங்கள் அடுத்த 2 வருடங்கள்ல வர இருக்கு. இதற்கு புதிய நிதி அமைச்சர் உதவிகரமாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக ஆண்டி பர்னாம் தெரிவித்திருக்கார். பிரித்தானியாவினுடைய ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்த வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங்குக்கு டிஃபென்ஸ் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. டிஃபென்ஸை பொறுத்தவரையில நேட்டோவுடன் ஏற்படக்கூடிய சில முரண்பாடுகள், குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல பிரித்தானியாவினுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கியர் ஸ்டாமர் அறிவித்த பிறகு அமெரிக்கா பிரித்தானியா மீது ஒரு தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்தது. இந்த அபிப்பிராயத்தை மாற்றும் முகமாகவும் இந்த டிஃபென்ஸுக்கான மிகப்பெரிய அளவிலான பணத்தை ஒதுக்குவது தொடர்பாகவும் நேட்டோவில் பிரித்தானியாவுக்கான ஒரு அங்கத்துவம் அப்படின்றது அதிகப்படியான உறுப்புரிமையை பெற்றுக் கொடுக்கிறது போன்ற பல விஷயங்கள் இந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரியேட் மூலமாக ஆராயப்பட இருக்கு. அதற்கு வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங்கினுடைய அனுபவம் நிச்சயமாக உதவி செய்யும் அப்படின்ற ஒரு தகவலும் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தவருக்கு ஏன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியும் பிரித்தானிய ஊடகங்கள்ல இன்றைய நாள் கேட்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. யூகேல இப்போ இருக்கிற மிக பிரதானமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா NHS. இந்த NHS பிரச்சனைகள் மிக விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும். குறிப்பாக பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணக்கூடிய நேரம், அதே நேரம் இந்த ஜூனியர் டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய ரெசிடென்ட் டாக்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு எப்படியான சம்பள உயர்வுகள் வழங்கப்படலாம் அப்படின்றது குறித்தான மிக முக்கியமான பல பிரச்சனைகள் NHS பொறுத்தவரையில இருக்கு. NHS எந்த காலமும் தனியார் மயப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்றத உத்தியோகபூர்வமாகவும் உறுதியாகவும் ஆண்டி பர்னாம் சொன்னதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் பாதுகாப்பு அமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு NHS தொடர்பில், அதுவும் குறிப்பாக ஹெல்த் செக்ரட்டரியாக வருவது யார் என்கிற கேள்வி மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சது. முன்னாள் ஹோம் செக்ரட்டரி யுவெட் கூப்பருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. யுவெட் கூப்பரை பொறுத்தவரையில பழைய ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவர். ஹோம் செக்ரட்டரியாக இருந்து ரிஷி சுனாக்கினுடைய அரசாங்கத்தில் மிக முக்கியமான பல தீர்மானங்களை இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இவங்களுடைய தீர்மானங்கள் பலதும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களாக இருந்தது. குறிப்பாக ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கும் அதே நேரம் அசைலம் தொடர்பான இப்போது கொண்டு வரப்பட்ட மாற்றங்களுக்கு முன்னால கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள்ல மிக முக்கியமான இடத்தை இவங்க பெற்றிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு பதவியாக இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதானது யூகேனுடைய ஹெல்த் செக்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கும் அப்படின்றது லேபர் கட்சிக்குள்ளேயும் இப்போ ஏகோபித்த ஒரு கருத்தாக வெளியிடப்பட்டிருக்கு. ஆண்டி பர்னாமினால ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது போல ஹவுசிங் சம்பந்தமான பிரச்சனைகள், யூகேல இப்போ இருக்கக்கூடிய ஹவுசிங் கிரைசிஸ் தொடர்பிலான முக்கியமான பல தீர்மானங்கள் எதிர்காலத்தில் அறிவிக்கப்பட இருக்கு. வீடுகள் இல்லாதவர்களுக்கும் கவுன்சில் வீடுகள் இருக்கிறவங்களுக்கு வசதி கூடிய நல்ல வீடுகள் கொடுக்கறதுக்கான திட்டங்கள், அதே நேரம் நீண்ட காலம் வெயிட்டிங்ல இருக்கிறவங்களுக்கான வீடுகள் கொடுப்பதற்கான திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. ஹவுசிங் தொடர்பான அமைச்சு ஏஞ்சலா ரேனருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஹோம் செக்ரட்டரியாக ஏஞ்சலா ரேனர் வருவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. ஏஞ்சலா ரேனர் ஹோம் செக்ரட்டரியாக வந்திருந்தா ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் மாறாமல் இருந்திருக்கலாம், மைக்ரன்ஸுக்கு சாதகமான முடிவுகள் வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும் இப்போது ஏஞ்சலா ரேனருக்கு மிக முக்கியமான ஹவுசிங் தொடர்பான அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூகேல மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய இவர்களுக்கும் பதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ரேஷல் ரீவ்ஸ், டேவிட் லாமி, ஜோ ஸ்டீவன்ஸ் ஆகியவங்களுக்கு அமைச்சு பதவிகள் கொடுக்கப்படல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்தான இப்போதைய மிகப்பெரிய ஒரு கியூரியாசிட்டி யூகே மீடியாக்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு. இவங்க கட்சிகள் மாறுவாங்களா, இல்லை இவங்களுக்கான அமைச்சு பதவிகள் ஏன் கொடுக்கப்படல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஏன்னா இதுல சொல்லப்பட்ட 3 பேருமே யூகேனுடைய அரசியல்ல மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், நீண்ட காலமாக கட்சியில் இருக்கிறவங்க. இவங்களுக்கான அமைச்சு பதவி ஏன் மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கட்சிக்குள்ள இருந்து இப்ப வந்திருக்கு அப்படின்றதையும் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த அமைச்சரவை மாற்றங்கள் பிரித்தானியாவினுடைய 59வது பிரதமராக ஆண்டி பர்னாம் பதவியேற்றத்துக்கு பிறகு எப்படியான மாற்றங்கள் வரப்போகிறது, மைக்ரன்ஸின் மீது இந்த மாற்றங்கள் எப்படியான தாக்கங்களை செலுத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஹோம் செக்ரட்டரியாக ஷபானா மஹமூத் மீண்டும் பதவியேற்றதுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் சொல்ல போறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம சேனலை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.